ஹலோ பசங்களா, இன்னைக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம். அந்த ப்ராடக்ட் பற்றி வச்சு ஏதாவது 2 ஐட்டம் சொல்லித்தரேன். அது என்ன ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னாக்கா சூப் மேக்கர் தான். சூப் மேக்கர் வந்து இந்த பிராண்ட் அந்த பிராண்ட் இல்லை, உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வாங்கிக்கோங்க. ஒண்டர் ஷெஃப்ல இருக்குது, பிலிப்ஸில் இருக்குது. நான் அங்கே வாங்கினது வந்து அகாரோ. இது வந்து என் பர்த்டேக்கு வந்து என் பிள்ளைங்க வந்து எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. நான் வந்து இந்த மாதிரி நிறைய எலக்ட்ரானிக் பொருட்லாம் வாங்கியிருக்கேன். ஒரு சிலது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு சிலது வந்து யூஸ்லெஸ்ஸாக போயிருக்கு. ஆனால் எனக்கு வந்து இந்த ட்ரெஸ் எல்லாம் விட இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இந்த மாதிரி நிறைய வாங்கி இந்த ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிகிட்ருப்பேன். அதில் வந்து இதை பற்றி சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் இந்த சூப் மேக்கர் பற்றி பேசுகிறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வாங்கி வந்து ஒரு 1 மந்த் கிட்ட தான் ஆக போகுது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்டாக இது மாறிடுச்சு. இதில் வந்து நிறைய ஐட்டம் செய்யலாம், ஈஸியாகவும் செய்யலாம். எனக்கு எதுக்கு எலக்ட்ரானிக்ஸ் பிடிக்கும்னாக்கா, இந்த சின்ன பசங்கள்லாம் இருக்குது, நம்ம பசங்கள்லாம் கிச்சனுக்குள்ளே கொண்டு வரணுன்னாக்கா இந்த மாதிரி ஃபேன்சியான ஐட்டம்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து சமைக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் வரும். அதனால இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைப்பேன். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் இது வந்து சும்மா ஒரு எப்படி இருக்குன்னு தெரியாமல் தான் வாங்கினேன். ஆனால் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் வீட்டில் தனியாக இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது ஹெல்ப்புக்கெலாம் ஆள் இல்லாமல் லேடிஸ் இருப்பாங்க, உடம்பு முடியலைனாக்கா எல்லோரும் வேலைக்கு போயிடுவாங்க. எனக்கே அந்த மாதிரி ஆகிருக்கு. எல்லோரும் வேலைக்கு போயிடுவாங்க, நான் மட்டும் தனியாக இருப்பேன். ஃபீவராக இருக்கும், அப்போ எதுவுமே சாப்பிட பிடிக்காது. எனக்கு வந்து சூப்புனாக்கா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் என்ன பண்ணுவேன், ஃபீவர் சமயத்துலலாம் இந்த நார் சூப் பாக்கெட் இருக்குல்ல, அது மட்டும் எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுவேன். அதை வந்து சுடு தண்ணியில் போட்டு அது குடிப்பேன். இருந்தாலும் அது வந்து ஹெல்த்தியாக அன்ஹெல்த்தியாக அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. இது வந்து நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம வந்து உடம்பு சரியில்லைனா கூட ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம சூப் வச்சு நம்மளே வச்சு குடிச்சிக்கலாம். அது வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்குது. அதனால தான் இதை பற்றி உங்களுக்கு சொல்லணும், இதை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுனால தான் நான் இதை பற்றி சொல்கிறேன். எந்த பிராண்ட் வேணுமோ வாங்கிக்கோங்க. இது நான் இப்போ தான் வாங்கியிருக்கேங்கிறதுனால எனக்கு இது வரைக்கும் நல்லா தான் இருக்குது. எவ்வளோ நாளைக்கு வரும் அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். ஒரு 1 இயருக்கு கேரண்டி இருக்குது. அப்புறம் வந்து இதில் வந்து வாங்கின உடனே எனக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. எனக்கு இதை ஆப்ரேட் பண்ணுறதுலேயே நிறைய டவுட்ஸ் இருந்தது. நானும் நிறையா யூடியூப்லலாம் தேடி பார்த்தேன். எனக்கு வந்து கிளியரான ஒரு வீடியோவே கிடைக்கல. அதனால் நான் வந்து ஒரு கிளியரான ஒரு வீடியோ வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு தான் நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். இது யார் வாங்குறீங்களோ அவங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதில் வந்து என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்க்கலாம். அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. மேனுவல் இருந்துச்சு, இந்த ஒயர் இருந்தது, இந்த மிஷின் இருந்துச்சு, அவ்வளோதான். ஒரு சில இதில் வந்து ரெசிபீஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து சூப் மேக்கரில் ரெசிபீஸ்லாம் வேணும்னாக்கா பிலிப்ஸ் வெப்சைட்டில் வந்து நிறைய ரெசிபீஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை கூட போய் பார்த்து அது தகுந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போதைக்கு இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். எல்லா சூப் மேக்கர்லேயும் மோட்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட சேம் தான். ஸோ இந்த நீங்கள் மோடு பார்த்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு எது வாங்கினாலும் உங்களுக்கு வந்து புரியும். ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னென்ன மோடு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து ஸ்மூத் மோடு, ஸ்மூத் இருக்குது, சங்கி, அப்புறம் கம்போர்ட், ஜாம், ரீஹீட்டு, அப்புறம் பிளெண்டு. இப்போ வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது, இப்போ இது வரைக்கும் என்ன யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னா ஸ்மூத் அண்டு சங்கி யூஸ் பண்ணுறேன். ஸ்மூத்தில் வந்து நீங்கள் மாதிரி ஸ்மூத்தியாக நல்ல ஒரு திக்கான ஒரு சூப் வேணும்னு வச்சுக்கோங்க, நல்லா கரைச்சி இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் சூப் வேணும்னாக்கா ஸ்மூத் யூஸ் பண்ணலாம். சங்கி இதில் வந்து பிளெண்டும் ஆகிடும், குக்கும் ஆகிடும். சங்கி மோடில் வந்து நம்ம தான் காய்கறி எல்லாம் கட் பண்ணி போடணும். நான் அந்த சங்கி மோடில் பிளெண்ட் ஆகலைன்னு சொல்லிட்டு ஏதோ ரிப்பேர் நினச்சிட்டேன். ஆனால் சங்கி மோடில் வந்து பிளெண்டர் வந்து யூஸ் ஆகாது. நம்ம எப்படி கட் பண்ணி போட்டோமோ அதே மாதிரியே வெந்து சூப்பாகி கொடுக்கும். அந்த சங்கி மோடில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் இது கூட பாஸ்தா, மேகி, ஸ்பெகட்டி எது வேணுமோ நீங்கள் போட்டு நீங்கள் குக் பண்ணிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு ஒன்று ஒன்றா குக் பண்ணி காட்டுறேன். அது கம்போர்ட் மோடுங்கிறது வந்து ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல, ஜாம் எல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி ஃப்ரூட்டை வந்து ஸ்மூத்தாக வேக வைக்கிறதுக்காக இருக்கிறது. இது ஜாம் மோடு அப்படிங்கிறது வந்து அந்த ஸ்மூத்தாக வேக வச்ச ஃப்ரூட் வந்து உங்களுக்கு திக்காக வேணும், இது வந்து பியூரே மாதிரி கிடைக்கும். ஜாம் வந்து உங்களுக்கு திக் பண்ணி கொடுக்கும். அதுக்கு வந்து நீங்கள் இந்த மோடு யூஸ் பண்ணிக்கலாம். ரீஹீட் மோடு வந்து நான் என்ன யூஸ் பண்ணதில்லை. இது வந்து அதாவது இப்போ நீங்கள் சமைச்சு உள்ளே வச்சுட்டீங்க, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ரீஹீட் போட்டுட்டிங்கன்னா அது சூடாயிடும், நம்ம அப்படியே எடுத்து குடிச்சிக்கலாம். அதாவது பிளெண்டுன்னு ஒன்று இருக்குது. இந்த பிளெண்ட் எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ வந்து சங்கி மோடில் வந்து உங்களுக்கு வந்து பெரிய பெரிய காய்கறியாக போட்டிங்க,
ஆனால் அது எடுக்கும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக ஆக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அந்த சமயத்தில் நீங்கள் வந்து மேனுவலாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து எவ்வளோ நேரம் ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ நேரம் மட்டும்தான் பிளெண்டர் வந்து ஒர்க் பண்ணும். அப்போ மட்டும்தான் அரைக்கும். ஸ்மூத்தில் வந்து நம்ம வந்து எதையுமே இது பண்ண ஸ்மூத்தை ஆன் பண்ணி விட்டால் போதும், அதுவே குக் பண்ணி அதுவே பிளெண்ட் பண்ணிக்கும். சங்கி வந்து அதுவே குக் பண்ணிக்கும், நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். கட் பண்ணி மட்டும் போட்டால் போதும். சங்கியில் வந்து நம்ம பெரிய பெரிய பீஸாக போட்டோம், கொஞ்சம் குட்டியாக ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா அப்போ மட்டும் நம்ம பிளெண்ட் மோடு யூஸ் பண்ணணும். இது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நான் ஒரு ரெசிபியாக போட நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போதைக்கு இதெல்லாம் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு பேசிக்கான ஒரு சூப் சொல்லித்தரேன். இது வந்து உங்களுக்கு இதுதான் போடணும்லாம் கிடையாது. உங்களுக்கு என்ன காய்கறி பிடிக்கும், இதோட நீங்கள் கேரட் போட்டுக்கலாம், அப்புறம் முட்டைக்கோஸ் இருந்தால் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது கூடயே நீங்கள் எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு கூட செய்யலாம். நான் வந்து பேசிக்கான சூப் மட்டும் செஞ்சு சொல்லித்தரேன். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஐட்டம் தான். வெங்காயமும் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி இல்லை. நீங்கள் செய்ய தான் உங்களுக்கு பழகும். எப்படி பண்ணாலுமே சூப் நல்லா தான் இருக்கு, அது மட்டும் நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். இது வந்து சும்மா அப்படி தக்காளி எல்லாம் வந்து இவ்வளோ பெருசுக்கு அரிஞ்சிக்கோங்க போதும். இஞ்சி பூண்டு வந்து அப்படியே முழுசாவே போட்டுக்கலாம். இஞ்சியை வந்து ரஃப்பாக இந்த மாதிரி அரிஞ்சிக்கோங்க. அடுத்தது வந்து மிளகும் ஜீரகமும் வேணும். கார்ன்ஃப்ளவருக்கு பதில் நான் கேழ்வரகு மாவு வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர் வேணும்னா கார்ன்ஃப்ளவர் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து லெமன் வந்து எந்த சூப்பு பண்ணாலும் சரி லெமன் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க. அப்படி இல்லைனாக்கா நெல்லிக்காய், பச்சை நெல்லிக்காய் இருந்துச்சுனாக்கா அதில் ஒரு 10 நெல்லிக்காய் கட் பண்ணி போடுங்க. ஏன்னா நம்ம சூப்பெல்லாம் குடிக்கும்போது, நம்ம கீரை சூப்பு காய்கறி சூப்லாம் பண்ணும்போது அதில் இருக்கிற அயன் நம்மளுக்கு வேணும்னாக்கா விட்டமின் சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம உடம்பு சரியில்லாத சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியான சூப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா கொஞ்சம் லெமன் இல்லைனாக்கா நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அதில் ஒரு பாதியை வந்து சும்மா அந்த பூண்டு மாதிரி கட் பண்ணி போடுங்க. போட்டு நீங்கள் சூப் செய்யுங்க. அப்புறம் தண்ணி வேணும். பட்டர் இல்லைனாக்கா ஆலிவ் ஆயில், உங்களுக்கு எது பிடிக்குமோ அது வந்து சும்மா ஒரு ஆலிவ் ஆயில்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. பட்டர்னாக்கா ஒரு கியூப் எடுத்துக்கோங்க. சூப் மேக்கர் வந்து இப்படி எடுத்து இப்படி கவுத்தி நிப்பாட்டினீங்கனாக்கா இது இப்படி நின்றுக்குது, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இதில் வந்து எல்லாத்தையுமே அப்படியே டைரெக்டாக சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மிளகு ஜீரகம் போட்டாச்சு. அடுத்தது வந்து இந்த கேழ்வரகு மாவும் போட்டாச்சு. கொஞ்சமாக லெமன், கொட்டையெல்லாம் எடுத்துட்டு பிழிங்க. கொட்டை வாயில் பட்டாக்கா கசப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் முக்கியமானதை மறந்துட்டேன், சால்ட்டு போட்டுக்கோங்க. பச்சை மிளகா மட்டும் தயவு செஞ்சு போட்டுறாதீங்க. உங்களுக்கு வந்து அரைக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப காரமாக இருக்கும். மிளகு காரமே போதும். இப்போ இஞ்சி பூண்டெல்லாம் எடுக்கிறதுக்கு உரிக்க கட் பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா வீட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கும், அது வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் போடுங்க, ரொம்ப போட வேண்டாம். அதுவே உங்களுக்கு டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. இதில் வந்து அளவு இருக்குது, தண்ணியோட அளவு வந்து உள்ளேயும் தெரியும். 800 ml 1000 ml இந்த மேக்ஸிமம் லெவலுக்கு மேலே நீங்கள் வந்து போடக்கூடாது. திங்ஸ் எல்லாம் இந்த தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. மேக்ஸிமம் லெவல் இருக்கு பாருங்க. அதே மாதிரி இங்கே வெளியிலேயும் இருக்குது அளவு. 1000 ml மினிமம் வந்து 800 ml. நான் வந்து 800 ml தண்ணி ஊற்றுறேன். அவ்வளோ. நம்ம பட்டரும் போட்டுக்கலாம். பட்டர் இல்லைன்னா ஆலிவ் ஆயில், உப்பு கிப்பு எல்லாமே போட்டாச்சு. இப்போதைக்கு இதை மூடிட வேண்டியதுதான். மூடிட்டு ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ண பிறகு இது இந்த மாதிரி ஓடுது, குடுன்னு ஓடும் லைட்டு. இந்த சமயத்தில் வந்து நம்ம மோடு பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மோடு பட்டன் அமுக்குனீங்கன்னாக்கா ஒரு மோடாக போய் நிற்கும். இப்போ வந்து ஸ்மூத்தில் நிற்கிது. சங்கி, கம்போர்ட், ஜாம், ரீஹீட், பிளெண்ட். நம்மளுக்கு வந்து இப்போ ஸ்மூத் மோடு வேணும், அதனால் ஸ்மூத் மோடில் வச்சு மோடு அமைக்காச்சு. இப்போதைக்கு நீங்கள் ஸ்டார்ட் கொடுக்கணும். ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னாக்கா அவ்வளோதான், நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். 20 மினிட்ஸ் ஆகும். சங்கி மோடு வந்து ஏதோ ஒரு 3 மினிட்ஸ் அதிகம்னு நினைக்கிறேன். இது 20 மினிட்ஸ் 23 மினிட்ஸ் அந்த மாதிரி டைம் இருக்குது. பிளெண்டு வந்து நம்ம அமுக்குற வரைக்கும் தான் யூஸ் ஆகும். கம்போர்ட்டு, ஜாம், ரீஹீட்லாம் அது என்னன்னு தெரியல எனக்கு. நான் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா செய்யும்போது சொல்கிறேன். இப்போதைக்கு 20 மினிட்ஸ் இது முடிஞ்சதும் அதுவே பீப் சவுண்ட் வரும். அதுக்கப்புறம் வந்து ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆனதும் நம்ம பார்க்கலாம் சூப் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு.
ஸ்டீம் வரும். ஸோ இதை வந்து பக்கத்தில் எந்த ஒரு ஏதாவது இடுக்கில் எல்லாம் கொண்டு போய் வைக்காதீங்க. இது வழியாக ஸ்டீம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ கொஞ்சம் அப்படி நகர்த்தியே வைங்க. இது ஸ்டீம் எல்லாம் ஆகி முடிச்சுட்டு கடைசியில் தான் பிளெண்ட் ஆகும். பாருங்க, பிளெண்ட் ஆக ஆரம்பிக்கும் போது குப்புன்னு இருந்து ஆவி வருது பாருங்க. ஸோ நீங்கள் இது பக்கத்தில் போய் நின்றுட்டுலாம் இருக்காதீங்க. அது வந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பீப் சவுண்டு கொடுத்துட்டு தான் அரைக்கும். அது பக்கத்தில் நம்ம நிற்கக்கூடாதுங்க அப்படிங்கிறதுக்காக அது ஒரு வார்னிங் மாதிரி. ஸோ அந்த பீப் சவுண்ட் வரும்போது நீங்கள் டக்குன்னு நகர்ந்துருங்க. பிளெண்டர் ஒர்க் ஆக போகுதுன்னு அர்த்தம். அப்போ வந்து ஆவி பாருங்க, ஆவி எவ்வளோ ஃபோர்ஸ் அடிக்குது பாருங்க. முடியும் போது இந்த மாதிரி பீப் சவுண்ட் வரும் அப்படின்னா சூப் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி அர்த்தம். வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். உங்களுக்கு வந்து நல்ல ரெட்டு தக்காளியாக இருந்தாக்கா ரெட் கலரில் சூப்பு கிடைக்கும். என்னன்னு தெரியல, இப்போ நான் வாங்கின தக்காளி எல்லாமே இப்படி இந்த கலரில் தான் வருது. அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து சூப் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் அரைக்கும் போடும்போதே நீங்கள் கொத்தமல்லி போட்டு நம்ம அரைச்சிடலாம். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் இப்போ கூட போட்டுக்கலாம். அது இல்லாமல் நம்ம கேழ்வரகு வேற போட்டிருக்கோம் இல்லையா, அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கலரில் வந்துருக்கு சூப்பு. இந்த கன்சிஸ்டன்சி போதும்னாக்கா நீங்கள் இப்படியே சாப்பிட்லாம். அப்படி இல்லைனாக்கா கொஞ்சம் பால் வேணாலும் ஊற்றிக்கோங்க. இது வந்து கரெக்டாக இருக்குது. பால் ஊற்றியும் சாப்பிட்லாம், இல்லை இப்படி குடிச்சிங்கனாலே கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ அடுத்தது வந்து அடுத்த சூப்பு நான் இப்பயே பண்ணி காமிச்சிடுறேன். சங்கி மோடு வச்சு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ப்ரொக்கோலி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி எல்லாத்தையுமே பொடிசாக கட் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து நம்ம சங்கி மோடில் வந்து அது பிளெண்ட் ஆகாது, நம்ம தான் கட் பண்ணி தான் போடணும். ஸோ நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பாஸ்தா இருந்துச்சுன்னா நீங்கள் இதுக்குள்ளேயே பாஸ்தாவும் போட்டுக்கலாம். இது வந்து 23 மினிட்ஸ் ஆகும், அதுக்குள்ளே பாஸ்தாவும் வெந்து கரெக்டாக வந்துடும். அப்படி இல்லைன்னா நூடுல்ஸ் கூட போட்டுக்கலாம். இது வந்து மிக்சடு ஹர்ப்ஸ். அப்படி இல்லைன்னா ஓரிகானோ வந்துச்சுன்னா போடுங்க. ஓரிகானோவோட மிளகும் ஜீரகமும் சேர்த்துக்கணும். ஹெர்ப்ஸு, மிளகு, ஜீரகம், அவ்வளோதான். அடுத்தது வந்துட்டு கொஞ்சமாக கேழ்வரகு மாவு தான் போடுறேன் திக்னஸ்க்கு. அடுத்தது வந்து சால்ட்டு. நான் சொன்ன மாதிரி லெமன் பிழிஞ்சுக்கோங்க விட்டமின் சிக்கு. அப்படி இல்லைன்னா நெல்லிக்காய் போட்டுக்கோங்க. கொத்தமல்லியும் நான் இப்பயே போட்டுடுறேன். இது வந்து நான் வந்து ஆலிவ் ஆயில் ஊற்றுறேன். பட்டர் வேணாலும் போட்டுக்கலாம், ஆலிவ் ஆயில் வேணாலும் ஊற்றிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. இது வந்து தண்ணி. எல்லாமே போட்டாச்சு, நம்ம மூடி வச்சிடலாம். உங்களுக்கு என்னென்ன காய் பிடிக்குமோ எல்லாம் போட்டுக்கலாம். ஆன் பண்ணிட்டு அதே மாதிரி தான் மோடு வந்து சங்கி மோடு வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 23 மினிட்ஸ் கழிச்சு நம்ம வந்து பார்க்கலாம். ஆஃப் ஆயிடுச்சு, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மோட்ல பார்த்தீங்கன்னாக்கா பாருங்க, இந்த மாதிரி இருக்கு சூப்பு. இப்படி சங்கியா இருக்கு பார்த்தீங்களா. அப்புறம் பாருங்க, நான் இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். சங்கி மோடு போடும்பொழுது பிளெண்ட் வந்து ஒர்க் பண்ணாது, அரைக்காது. அதனால நம்ம போட்ட மிளகெல்லாம் பாருங்க முழுசு முழுசா இருக்கு. அதனால எப்பவுமே இதில் சங்கியில போடும்போது மிளகு ஜீரகத்தை வந்து தூள் பண்ணி போட்டுருங்க. இதனால பரவாயில்ல. இப்போ நம்ம வந்து இதில் நூடுல்ஸு, பாஸ்தாலாம் எதுவும் நல்ல விலைக்கா போடலை. அதனால இதை நம்ம சரி பண்ணிக்கலாம். என்ன பண்ணலான்னு சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம மிளகு ஜீரகத்தை நுணுக்கணும் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணுறோன்னா பிளெண்டு மோடில் வச்சுட்டு இந்த ஸ்டார்ட் ஸ்டாப் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் எவ்வளோ நேரம் பிடிக்கிறீங்களோ அவ்வளோ நேரம் வந்து பிளெண்டர் வந்து ஒர்க் பண்ணும். கை எடுத்துட்டீங்கன்னா ஆஃப் ஆகிடும். திருப்பி அவ்வளோதான். இது மாதிரி பிளெண்ட் பண்ணியும் நீங்கள் எடுத்துக்கலாம் சூப்பை. இப்போ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம்.
இந்த இடத்த வந்து தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க. இது வழியாக தான் உங்களுக்கு வந்து பவர் வந்து மூடிக்கு போகுது. ஸோ இந்த இடத்துலலாம் தண்ணி படக்கூடாது. லைட்டாக பட்டால் பரவாயில்ல. இது நீங்கள் கழுவுறன்னு சொல்லி இந்த இடத்துலலாம் இது பண்ணாது, வேஸ்ட் பண்ணிடாதுங்க. பாருங்கள், இப்போ வந்து சூப்போட கன்சிஸ்டன்சி பாருங்கள், நல்லா இருக்குது பாருங்கள். இது வந்து ரொம்ப பிளெண்ட் ஆகி க்ரீமியாக இல்லாமல், சில பேருக்கு இந்த மாதிரி சூப் சாப்பிட பிடிக்கும், அவங்களுக்கு வந்து இது பர்ஃபெக்டாக இருக்கும். லைட்டாக அந்த காய்கறி எல்லாம் இருக்குது, அதோட சேர்த்து சூப்பும் நல்லா இருக்கு. அவ்வளோதான். நம்ம வந்து ஆலிவ் ஆயிலும் பட்டரும் சூப் செஞ்சு முடிச்சுட்டு கூட சேர்க்கலாம், முதலே சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து இது எத்தனை வாட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 900 வாட்ஸு. 1 hour ஓடிச்சுனாக்கா 1 யூனிட் ஆகும். நம்மளுக்கு வந்து ஒரு சூப் செய்யறதுக்கு 20 மினிட்ஸ் ஆகுது. அப்ராக்சிமேட்டாக ஒரு அடி சூப் செய்யறதுக்கு அரை யூனிட் கரண்ட் ஆகும். அவ்வளோதான், நம்மளோட இந்த சூப்பும் ரெடி. எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். கொஞ்சமாக விம் லிக்விட் இருக்கு பார்த்தீங்களா, அது கொஞ்சமாக ஊற்றிக்கங்க. அப்படியே தண்ணியும் இது ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நம்ம மிக்ஸி க்ளீன் பண்ணுவோம்ல அந்த மாதிரி தான். மோடு வந்து பிளெண்ட் மோடு கொண்டு வந்துருங்க. பிளெண்டில் வச்சு இதை அமுக்கிக்கிட்டே இருங்க. அவ்வளோதான். நீங்கள் வந்து இந்த மாதிரியும் க்ளீன் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா நம்ம வந்து சிங்கில் கொண்டு போயிட்டு அது அப்படி ஃபுல்லாகவும் க்ளீன் பண்ணிக்கலாம். இதில் பாருங்களேன், மேலே இருக்கிறதெல்லாம் அவ்வளோவா க்ளீன் ஆகலை, பிளேடு மட்டும்தான் க்ளீன் ஆகிருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து தண்ணியில் நனைக்கக்கூடாது. இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். இந்த அப்பர் போர்ஷன்லாம் காட்ட வேண்டாம், ஜஸ்ட் எல்லாம் மட்டும் லைட்டாக சோப் வாட்டர் வச்சு இங்கே மட்டும் அப்படியே க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு துணி வச்சுட்டு நல்லா தொடச்சிடுங்க. அவ்வளோதான். பிளேடெல்லாம் டச் பண்ணிடாதீங்க. நம்ம அந்த பிளெண்ட் பண்ணோம்ல அப்போயே பிளேடெல்லாம் க்ளீன் ஆகிடும். இதெல்லாம் மட்டும் லைட்டாக சோப் வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து ஜாரும் பார்த்தீங்கன்னா இந்த சோப் வாட்டரையே வச்சு லைட்டாக இங்கே பிளெண்ட் பண்ணாமலே இது பண்ணலாம். இந்த வெளியில எல்லாம் மட்டும் தண்ணி படக்கூடாது, உள்ள மட்டும் தொடச்சிக்கோங்க. லைட்டாக பட்டால் பரவாயில்ல, ரொம்ப படக்கூடாது. அவ்வளோதான். இதையும் தண்ணிக்குள்ள வச்சு முக்கிடாதீங்க. இதெல்லாம் வந்து அப்படி தொடச்சா போதும். ரொம்ப அழுக்காக இருந்ததுனாக்கா சோப் வாட்டர் வச்சு தொடச்சிக்கலாம் 1க்கு 2 வாட்டி. இப்போ வந்து நம்ம உள்ள மட்டும்தான் தண்ணி ஊற்றி கழுவணும். வெளியில எல்லாம் ஏன் கழுவக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கெல்லாம் எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது, தண்ணி வந்து உள்ளே போயிடக்கூடாது. அதே மாதிரி இங்கேருந்து ஏதோ ஒயரிங்லாம் வந்து இங்கே தான் உங்களுக்கு பவர் சப்ளை வருது பாருங்க. அதனால இந்த ஹேண்டிலும் க்ளீனாக வச்சுக்கோங்க, தண்ணி எல்லாம் படாமல் பார்த்துக்கோங்க. இது வழியாக தான் உங்களுக்கு வந்து பவர் சப்ளை, இந்த மூடி இருக்கு பாருங்க, இது வழியாக தான் உள்ளே போகுது. இதுக்குள்ளார தான் மோட்டார்லாம் இருக்குது. அதனால நீங்கள் தண்ணிக்குள்ளே நினச்சிங்கனாக்கா இதுலலாம் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, இதுக்குள்ளெல்லாம் தண்ணி உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இது வழியா இல்லை வேறு ஏதாவது இந்த கேப் வழியாலாம் தண்ணி உள்ளே போகாது முக்கால்வாசி. சப்போஸ் போயிடும், அதனால அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே கொடுத்துருக்காங்க, தண்ணிக்குள்ளே வந்து இந்த மூடியை முக்காதீங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பார்ட்ஸ் இருக்குது பாருங்கள், அடியில் இந்த ப்ளக் மாட்டுற இடம்லாம் இங்கே தானே இருக்குது. அதனால வெளிப்பக்கத்தையும் நம்ம வந்து தண்ணிக்குள்ளே வந்து முக்கிடக்கூடாது. ஜஸ்ட் தொடச்சி விட்டிங்கன்னா போதும். அவ்வளோதான். நல்லா ட்ரை ஆன பிறகு இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. எப்போ வேணுமோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இடத்தையும் அடைக்கல, ரொம்ப ஒரு மிக்ஸி ஜாரோட ஒரு சுத்து பெருசாக இருக்குது, அவ்வளோதான். இடத்தையும் அடைக்காது. பாருங்க பசங்களா, நம்ம வந்து 2 சூப்பு வந்து டக்கு டக்குன்னு செஞ்சுட்டோம். ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்களுக்கு என்ன காய பிடிக்குமோ எல்லாமே போட்டு செய்யலாம். இன்னும் ஒரு சில சூப்பு நான் எப்படி செய்கிறது, அப்புறம் பருப்பெல்லாம் போட்டு சூப் செய்கிறதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் ஒரு வீடியோவாக போடுறேன், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்.
சூப் மேக்கர் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக வாங்குங்க. அது ஒன்றும் வேஸ்டான ப்ராடக்ட் இல்லை. அதுவும் தனியாக இருக்கிறவங்க, சிக் பீப்புள் அவங்களாம் வீட்டில் இருந்தீங்கன்னாக்கா இது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. உண்மையிலேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஹெல்த்தி குக்கிங்.